இதயம் தேடும் ஓசை எபிசோடு 6. நேற்றைய இரவு நடந்த பார்ட்டியின் கொண்டாட்டங்கள் ஓய்ந்து அந்த பெரிய மாளிகை ஒரு ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த அமைதிக்குள்ளும் ஒரு இனம் புரியாத நிம்மதி பரவியிருந்தது. மித்ரா தனது ஸ்கூட்டியை வழக்கமான இடத்தில் நிறுத்திவிட்டு கையில் ஒரு பெரிய ஹாட்பாக்ஸுடன் உள்ளே நுழைந்தாள். நேற்றைய தினம் அவள் சித்தார்த்திடம் காட்டிய தைரியமும் அதற்கு அவன் கொடுத்த எதிர்வினையும் அவளுக்குள் ஒரு சிறிய தயக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. இன்னைக்கு மனுஷன் என்ன மூட்ல இருப்பாரோ என்று நினைத்து கொண்டே ஹாலுக்குள் காலடி எடுத்து வைத்தாள். ஆனால் அங்கே கண்ட காட்சி அவளை அப்படியே சிலையாக நிற்க வைத்தது. வழக்கமாக இந்த நேரத்தில் கச்சிதமான கோட் ஷூட் அணிந்து முகத்தில் உலகத்தின் அத்தனை கவலைகளையும் சுமப்பது போன்ற இறுக்கத்துடன் லேப்டாப்பில் மூழ்கியிருக்கும் சித்தார்த் அங்கு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு சாதாரண நீல நிற டிஷர்ட்டும் ட்ராக் பேண்டும் அணிந்து ஒரு இளைஞன் சோபாவில் அமர்ந்து நாளிதழ் படித்து கொண்டிருந்தான். அவன் கால்கள் ஒன்றன் மேல் ஒன்று போடப்பட்டிருந்தன. முக்கியமாக அவன் முகத்தில் அந்த ஹிட்லர் கலை இல்லை. மாறாக ஒரு மெல்லிய அமைதி குடிக்கொண்டிருந்தது. மித்ரா தன் கண்களை தானே நம்ப முடியாமல் சிமிட்டினாள். குட் மார்னிங் சார் என்று சற்று உரக்கவே குரல் கொடுத்தாள். சித்தார்த் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் கோபமில்லை. குட் மார்னிங் மித்ரா, வா உட்காரு என்றான் இயல்பாக. மித்ராவுக்கு தூக்கி வாரி போட்டது. மித்ரா என்று பெயர் சொல்லி அழைப்பதோடு சரிசமமாக உட்காரவும் சொல்கிறானே. அவள் மெதுவாக நடந்து அவன் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். சார், என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை நேற்று பார்ட்டியில் யாராச்சும் உங்கள் மண்டையில் பலமாக அடிச்சிட்டாங்களா என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவன் நெற்றியை தொட்டு பார்ப்பது போல் பாவனை செய்தாள். சித்தார்த் இதழோரம் ஒரு புன்னகை அரும்பியது. அது அவனது முகத்தையே மாற்றி காட்டியது. இல்லை டாக்டர், நேற்று நீங்கள் சொன்னது யோசித்து பார்த்தேன். வாழ்க்கைங்கிறது ஓடுறதுக்கான ரேஸ் மட்டும் இல்லை, அப்பப்போ நின்று ரசிக்கவும் செய்யணும்னு தோணுச்சு என்றான் அமைதியாக. மித்ராவுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்கியது. அவள் கொண்டு வந்த ஹாட்பாக்ஸை திறந்தாள். அப்போ இந்தாங்க, நான் நேற்று சொன்னேன்ல, எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மல்லிகைப்பூ இட்லி கூடவே கார சட்னி, சாப்பிட்டு பாருங்க என்று சித்தார்த்திடம் கொடுத்தாள். சித்தார்த் அதை மறுக்கவில்லை. தட்டில் இட்லியை வைத்து சுவைத்தான். காரம் நாவில் பட்டதும் அவன் கண்கள் விரிந்தன. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மா கைவண்ணமா என்று கேட்டான். ஆமா சார் என்றாள் மித்ரா பெருமையுடன். தூணின் மறைவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த பாட்டியின் கண்களில் நீர் வழிந்தது. 5 வருடங்களுக்கு பிறகு தன் பேரன் ஒரு சாதாரண மனிதனைப் போல சிரித்து பேசுவதை பார்க்கிறார். என் சித்து மாறிட்டான், பழைய சித்துவா மாறிட்டான் என்று முணுமுணுத்தவர் கடவுளுக்கு நன்றி சொன்னார். காலை உணவுக்கு பிறகு வீடு கலகலப்பானது. ஆதி ஓடி வந்து மித்ராவை கையை பிடித்து கொண்டான். மித்ராக்கா, பிளே பிளே என்று செய்கை செய்தான். ஓ, விளையாடலாமே. இன்னைக்கு என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சியா என்று மித்ரா கேட்க ஆதி உற்சாகமாக தலையாட்டினான். ஆதி என்ன ஆரம்பித்தான். மித்ரா ஒளிந்து கொள்ள இடம் தேடினாள். பிறகு மித்ரா என்ன முறை வந்தது. 1 2 10 நான் வரேன் என்று கத்தினாள். வீடு முழுவதும் தேடியும் ஆதியை காணவில்லை. கடைசியாக மேல் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகளில் ஏறினாள். அந்த பகுதிக்கு வீட்டில் வேலை செய்பவர்கள் கூட அதிகம் செல்ல மாட்டார்கள். அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. நீண்ட தாழ்வாரத்தின் இறுதியில் ஆதி நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஒளிந்து கொள்ளவில்லை. ஒரு பெரிய பழமையான தேக்கு மர கதவின் முன் நின்று அந்த பூட்டையே பெரித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த கதவின் கைப்பிடியில் தூசி படிந்திருந்தது. சுவரில் ஒட்டடை ஆடித்திருந்தது. நீண்ட நாட்களாக அது திறக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆதி அந்த கதவை தொட்டு பார்த்தான். அவன் பிஞ்சு கைகள் நடுங்கின. சற்று முன் வரை அவன் முகத்தில் இருந்த அந்த உற்சாக சிரிப்பு மறைந்து ஒரு ஆழமான சோகம் கவ்வியது. அவன் கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. உள்ளே ஏதோ ஒரு பொக்கிஷம் இருப்பதும் போலவும் அது தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் போலவும் அவன் பார்வை இருந்தது. மித்ரா மெதுவாக அவன் அருகில் சென்றாள். ஆதிக்கண்ணா, என்னாச்சு? இது என்ன ரூம்? நீங்க வந்து ஏன் அழுற என்று கேட்டாள். ஆதி பதில் சொல்லவில்லை.
அவன் உடம்பு விம்மியது. மித்ராவுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. அந்த பூட்டை தொட்டு பார்த்தாள். யார் அங்கே? அங்கே என்ன பண்றீங்க? திடீரென்று பின்னால் கேட்ட குரலில் மித்ரா திடுக்கிட்டு திரும்பினாள். பாட்டி கையில் தடியுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. பாட்டி ஆதியை சமாதானப்படுத்தி வேலையாளிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு மித்ராவை தன் அறைக்கு அழைத்து சென்றார். அறையில் அமர்ந்ததும் மித்ரா பொறுக்க முடியாமல் கேட்டாள். பாட்டி, ப்ளீஸ் சொல்லுங்க, அந்த ரூம்ல என்ன இருக்கு? ஏன் ஆதி அவ்வளோ சோகமா அந்த இடத்த பார்க்குறான்? சித்தார்த் சாருக்கும் அந்த அறைக்கும் என்ன சம்பந்தம்? பாட்டி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர் கண்கள் ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை பார்த்தன. அவர் குரல் தழுதழுத்தது. அந்த ரூம்ல தான் ஆதியோட சிரிப்பு, சித்துவோட இளமை எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு மித்ரா. மித்ரா புரியாமல் பார்த்தா. பாட்டி தொடர்ந்தார். உனக்கு சித்தார்த்தை பற்றி என்ன தெரியும் மித்ரா? அவன் ஒரு கோபக்காரன், பொண்டாட்டி இல்லாதவன், பணத்தாசை பிடிச்சவன், அப்படி தானே? ஆமாம் பாட்டி, ஆதியோட அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சித்தார்த் சார் தானே ஆதியோட அப்பா? இல்லை மித்ரா, நீ நினைக்கிறது தப்பு. சித்தார்த் ஆதியோட அப்பாவே இல்லை. மித்ரா அதிர்ச்சியில் சிலையானாள். என்ன சொல்கிறீங்க பாட்டி? அப்போ ஆதி? ஆதி என் மூத்த பேரன் அர்ஜுனோட பையன். சித்தார்த் ஆதியோட சித்தப்பா. மித்ராவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன நடந்தது பாட்டி? பாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு தினமும் திருவிழா மாதிரி இருக்கும். என் மூத்த பேரன் அர்ஜுன், அவன் மனைவி சந்தியாவும் தான் இந்த வீட்டோட உயிர். அவங்களுக்கு பிறந்தவன் தான் ஆதி. அப்போ சித்தார்த் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அவன் காலேஜ் முடிச்சுட்டு கிட்டார், பாட்டு, ஃப்ரெண்ட்ஸுன்னு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு துரு பையன். அண்ணன் அண்ணி மேலே உயிராக இருப்பான். ஒரு மழைக்காலம் அர்ஜுனும் சந்தியாவும் ஆதி அழைச்சிக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. கார் டிரைவர் லீவுங்கிறதால அர்ஜுனே ஓட்டினான். சித்தார்த்தும் கூட போயிருக்க வேண்டியது. ஆனால் கடைசி நேரத்தில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே அவன் போகலை. வரும் வழியில் ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மேலே மோதிருச்சு. மித்ரா அறியாமலேயே தன் வாயை பொத்தி கொண்டார். ஸ்பாட்லேயே அர்ஜுனும் சந்தியாவும் இறந்துட்டாங்க. கார் அப்பளம் போல நொறுங்கிடுச்சு. ஆனால் பின் சீட்டில் இருந்த ஆதி மட்டும் ஒரு கீறல் கூட இல்லாமல் உயிர் பிழைச்சான். ஆனால் அவன் மனசு பிழைக்கல மித்ரா. தன் கண்ணு முன்னாடியே பெத்தவங்க இரத்த வெள்ளத்தில் துடிச்சு இறந்ததை பார்த்த அதிர்ச்சி அந்த நிமிஷம் ஒழிஞ்சு போனவன் தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை, சத்த போட்டு கூட அழலை. பாட்டி சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்தார். அந்த சாவு நடந்தப்போ சொந்தக்காரவங்க யாருமே ஆதியை பார்த்துக்க முன் வரலை. ஊமை பையன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், பெத்தவங்களையும் முழுங்கிட்டான்னு ஒதுக்குனாங்க. ஆனால் அர்ஜுனோட சொத்து மட்டும் வேணும்னு கழுகு மாதிரி சண்டை போட்டாங்க. அப்போதான் சித்தார்த் முன்னாடி வந்தான். அவனுக்கு அப்போ வயசு வெறும் 24 தான். தனக்குன்னு கனவுக, படிப்பு, ஒரு பெண்ணை காதலிச்சிட்டும் இருந்தான். எல்லாமே இருந்தது. ஆனால் அத்தனையும் தூக்கி போட்டுட்டு ஆதியை தன் மார்போட அணைச்சிக்கிட்டான். இனிமே அவன் அனாதை இல்லை, என் மகன், நான் இவனுக்கு அப்பான்னு கையெழுத்து போட்டான். சொந்தக்காரவங்க நீ சின்ன பையன், உனக்கு கல்யாணம் ஆகணும், உன் வாழ்க்கை என்ன ஆகணும்னு கேட்டாங்க. அவன் காதலிச்ச பொண்ணு கூட நானா ஆதியான்னு கேட்டா. சித்தார்த் யோசிக்கவே இல்லை. என் பையன் பேசுகிற வரைக்கும், அவன் பழையபடி சிரிக்கிற வரைக்கும் எனக்கு வேற வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டான். காதலையும் திறந்துட்டான். அன்னைக்கு அண்ணன் ஃபோட்டோவையும் அண்ணி ஃபோட்டோவையும் வளர்த்த செடிகளையும் அவங்க நினைவுகளையும் அந்த மாடி ரூமில் பூட்டிட்டு தன் சிரிப்பையும் சேர்த்து பூட்டிட்டான். ஆதியை காப்பாற்றணுன்னா, இந்த சொத்துக்களை காப்பாற்றணுன்னா நான் மென்மையாக இருக்கக்கூடாது, கண்டிப்பான ஒரு தந்தையாக ஒரு மிஷினாக மாறணும்னு முடிவு பண்ணான். அதுதான் இன்னைக்கு நீ பார்க்குற இந்த ஹிட்லர் சித்தார்த். கதையை கேட்டு முடிந்த மித்ராவின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அவள் சித்தார்த்தை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்திருந்தாள். அவன் ஒரு ஈவு இரக்கமற்றவன் என்று நினைத்தாள். ஆனால் அவன் தனக்குள் ஒரு எரிமலையை சுமந்து கொண்டு ஒரு பூவிற்காக தன்னைத்தானே உருக்கி வரும் மெழுகுவர்த்தி என்று இப்போது புரிந்தது. அவன் ஏன் இதை என்கிட்ட சொல்லல? மித்ரா தழுதத்த குரலில் கேட்டாள்.
அவன் யாரோடைய அனுதாபத்தையும் எதிர்பார்க்க மாட்டான் மித்ரா. அவன் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். ஆதி பழையபடி அம்மா அப்பான்னு கூப்பிடணும், அவ்வளோதான். மித்ரா எழுந்து நின்றாள். அவள் மனதில் சித்தார்த் மீது இருந்த பிம்பம் சுக்குநூறாக உடைந்து அங்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உருவானது. அந்த மரியாதையோடு சேர்த்த இந்நாள் வரை அவள் உணராத ஒரு மெல்லிய காதல் உணர்வும் துளிர்க்கத் தொடங்கியது. நான் அவரை பார்க்கணும் பாட்டி என்றாள் மித்ரா. மித்ரா பாட்டியிடம் விடைபெற்று கொண்டு சித்தார்த்தின் அறைக்கு சென்றாள். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே சித்தார்த் சோபாவில் அமர்ந்தபடியே உறங்கிவிட்டிருந்தான். மடியில் லேப்டாப் திறந்திருந்தது. இரவு முழுவதும் ஆதிக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ விழித்திருந்த களைப்பு அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. மித்ரா பூனை பாதங்களிட்டு சத்தமில்லாமல் உள்ளே சென்றாள். அவன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவன் முகத்தை உற்று பார்த்தாள். தூக்கத்தில் அந்த இறுக்கம் இல்லை. ஒரு சிறு குழந்தையைப் போல உதடுகள் குவிந்திருக்க உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கண்களுக்கு கீழே கருவளையம் இருந்தது. சாரி சித்து, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்கள் ஹிட்லர் இல்லை, ரியல் ஹீரோ என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அறையில் ஏசி குளிரில் அவன் லேசாக நடுங்கினான். மித்ரா அங்கிருந்த போர்வை எடுத்து அவன் மீது போர்த்தினாள். அவள் விலக முயன்றபோது தூக்கத்தில் சித்தார்த் திடீரென்று அவள் கையை பிடித்து கொண்டான். போகாதே, என்னை விட்டு போகாதே என்று அவன் தூக்கத்தில் முணுமுணுத்தான். அது ஆதியின் அம்மாவா, தன் காதலியா அல்லது வேறு யாருமா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பிடியில் ஒரு ஏக்கம் இருந்தது. மித்ரா மெதுவாக அவன் கையை விடுக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அவனது வெப்பம் அவள் கைகளிலே பரவியது. சிறிது நேரம் அந்த பிடியிலேயே இருந்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. இந்த மனிதனின் தன்மையை வலிமையை போக்க தன்னால் முடியாதா என்று ஏங்கினாள். அப்போது திடீரென வெளியே ஹாலிலிருந்து ஆதி அலறும் சத்தம் கேட்டது. மித்ரா பதறிக்கொண்டு கையை விடுவித்து வெளியே ஓடினாள். சித்தார்த்தும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்து ஆதி என்று கத்திக்கொண்டே வெளியே ஓடினான். இருவரும் ஆதியின் அறைக்கு ஓடினார்கள். அங்கே ஆதி ஒரு மூலையில் அமர்ந்து காதுகளை பொத்தி கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் டிவியை வெறித்தன. டிவி செய்திகளில் ஒரு கோரமான கார் விபத்து காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணாடி உடையும் சத்தம், மக்களின் அலறல் சத்தம். அந்த சத்தம், அந்த காட்சி ஆதிக்கு அவனது பெற்றோர் இறந்த அந்த மழைக்கால இரவின் நினைவுகை கொண்டு வந்துவிட்டது. சித்தார்த் ஓடி சென்று ஆதியை கட்டி கொண்டான். ஆதி ஆதி, ஒன்றும் இல்லடா, அப்பா இருக்கேன் பாரு, கண்ணை தர, டிவி ஆஃப் பண்ணுங்க என்று கத்தினான். வேலையாட்கள் டிவியை அணைத்தன. ஆனால் ஆதி மூச்சுவிட திணறினான். அவன் உடல் வலி வெந்தது போல் துடித்தது. அவன் கண்கள் மேலே சொருகின. டாக்டர் மித்ரா, என்னாச்சு பாருங்க. ஆதி ஆதி, சித்தார்த் கதறினான். அவன் கண்களில் மரண பயம் தெரிந்தது. மித்ரா ஓடி சென்று ஆதியை பிடித்து கொண்டாள். அவன் நாடி துடிப்பு தாறுமாறாக இருந்தது. சித்தார்த், விலகுங்க, இது பேனிக் அட்டாக். அவனுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கு. அவனை இறுக்கி கட்டிக்காதீங்க. அவனுக்கு காத்து வேணும், உடனே அவனை திசை திருப்பணும் என்றாள் மித்ரா அதிகாரத்துடன். சித்தார்த் என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை உதறிக்கொண்டு தவித்தான். மித்ரா உடனே ஒரு முடிவெடுத்தாள். அவள் ஆதியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவன் கண்ணை நேராக பார்த்தாள். ஆதி, இங்க பாரு, நான் மித்ரா, உனக்கு பிடிச்ச பாட்டு பாடவா என்று கேட்டுவிட்டு அந்த பதட்டமான சூழலில் அவள் மெல்லிய ஆனால் தெளிவான குரலில் பாட ஆரம்பித்தாள். கண்ணே கலைமானே, கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே என்று நின்றேன். அந்த பாட்டின் முதல் வரியை கேட்டதும் அங்கே நின்று கொண்டிருந்த சித்தார்த் அப்படியே உறைந்து போனான். அது சித்தார்த்தின் அண்ணி சந்தியா ஆதிக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் தூங்க வைக்கும் போதும் அடிக்கடி பாடும் பாட்டு. ஆதிக்கு மிகவும் பிடித்த பாட்டு. மித்ராவின் குரல் ஒரு தாயின் அரவணைப்பு போல அந்த அறையில் ஒலித்தது. ஆதி மெல்ல மெல்ல அமைதியானான். அவனது துடிப்பு அடங்கியது. மூச்சு சீரானது. பயத்தில் விரிந்த கண்கள் மெதுவாக மூடின. அவன் மித்ராவை இடுப்பை இறுக கட்டி கொண்டு அவள் மடியில் சாய்ந்தான். சில நொடிகளில் அவன் அமைதியான உறங்கி போனான். சித்தார்த் இந்த அதிசயத்தை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் மித்ராவின் மீது நிலைத்திருந்தன. மித்ரா ஆதியை மெதுவாக படுக்க வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். சித்தார்த் தழுதழுத்த குரலில் கேட்டான். உங்களுக்கு பாட்டு எப்படி தெரியும்?
மித்ரா ஆதியின் தலையை வருடிக்கொண்டே சொன்னாள். தெரியல சார், எனக்கு தோணுச்சு. ஆனால் இதுதான் இப்போ அவனுக்கு மருந்து. சித்தார்த் ஆதியையும் அவனுக்கு தாயாக மாறி அரவணைத்த மித்ராவையும் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. ஆதிக்கு தேவை ஒரு டாக்டர் இல்ல, ஒரு அம்மா. அது மித்ராவாகத்தான் இருக்க முடியும்.